அந்த ஆச்சரியக்குறிகள்லாம் வந்து தினந்தோறும் டிபேட்டுகளில் கலந்துக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொக்க வாங்குறாங்க எல்லாருக்கிட்டையுமே. அதாவது திமுக உடைய பேச்சாளர்கிட்டையும் சரி, அதிமுக பேச்சாளர்கிட்டையும் சரி, இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பேச்சாளர்கிட்டையும் சரி, சுற்றி அடிக்க இவங்களால பதிலே பேச முடியல. ஏன்னா ஒரு கட்சி வந்து கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளர்லேருந்து ஒரு பேச்சாளர் வரைக்கும் ஒரு டிபேட்டில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் அரசியல் படுத்தப்படணும். அல்லது அவங்க கட்சியோடைய கொள்கை என்ன அப்படின்றத அவங்களுக்கு புகுத்தணும். முதல்ல தலைவரே இன்னும் கொள்கையை பற்றி பேசலைன்றது 2வது பட்சம். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் கொள்கையை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. தலைவரும் கொள்கையை பற்றி பேசலை, பொதுச் செயலாளரும் கொள்கையை பற்றி பேசலை, நம்ம யாருமே கொள்கையை பற்றி பேசலை. தலைவரே நம்ம கொள்கை தான் என்ன அப்படின்னு கொள்கை பரப்பு செயலாளர் போய் கேட்டாலும் அவங்களுக்கே அந்த பதில் கிடையாது. அப்போ நாங்கள் எந்த கொள்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன கொள்கையோடு போய் நாங்கள் போய் டிபேட்டில் பேசுறது? அப்போ தினந்தோறும் மொக்க தான். இன்னும் சில பேர் சோசியல் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இண்டிவிஜுவலாக வீடியோ எடுத்து போகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். இப்போ நீங்கள் அந்த மாநாடு கூட்டங்களுக்கெல்லாம் கலந்துக்கிட்ட டிவி கிட்ட போய் ஒருத்தர் போய் கேட்குற மைக்கை போட்டு, தம்பி எத்தனை தொகுதியில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் ஒரு 300-400 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் ப்ரோ அப்படின்றான். அப்போ அவனுடைய மனநிலையை பாருங்கள். அப்போ அவனை ஆச்சரியக்குறின்னு சொல்கிறதா இல்லை தற்குறின்னு சொல்கிறதா? எத்தனை தொகுதி இருக்குன்றதே தெரியல.